அதே மாதிரி எவனாவது என் பிள்ளை கிட்ட டவுரி வரதட்சணை நீ வாங்கின சட்டம் வந்தவன போடுவேன். இங்கே இருக்கிற ஆண் மக்கள் கவனத்திற்கு, இளைஞர்களின் கவனத்திற்கு, சட்டசபையில் பேசுற மாதிரி உண்மை. நீ வாழ போறது என் பெண்ணோடவா, என் பெண்ணு கொண்டு வர பொண்ணோடவா, குடும்பத்தை ஏதோட நடத்த போறேன். என் பெண்ணே தங்கம். இதை நான் வரவேற்கிறேன். கட்டிக்க போற பெண்கிட்ட வரதட்சணை வாங்கக்கூடாது, அது தவறான விஷயம். அதை வந்தோன்னே நான் தடை பண்றேன் அப்படின்றாருல, அது இருக்காது, அதை நான் ஒழிச்சிருவேன் அப்படின்னு. இதை நான் வரவேற்கிறேன். ஆனா கட்டிக்க போற பெண்கிட்ட வரதட்சணை கேட்டு சண்டை போடக்கூடாது, வரதட்சணை கேட்கக்கூடாது, நான் ஆட்சிக்கு வந்தோன்னே வரதட்சணை கேட்க விட மாட்டேன் அப்படின்னு நடிகன் சீமான் சொல்றாருல, அதுக்கு அவருக்கு துளி கூட தகுதி கிடையாது. ஏன்னா அண்ணன் நடிகன் சீமான் தன்னோட மனைவி கிட்ட உங்க அப்பன் வச்சிருக்க 85 ஏக்கரை என் பேர்ல எழுதி கொடுக்க சொல்லு அப்படின்னு பொண்டாட்டி கூட சண்டை போட்டிருக்காரு. இது அந்த கணக்குல தானே வரும். அப்போ பொண்டாட்டி கிட்ட வரதட்சணைக்காக சண்டை போட்ட நீங்க எப்படி ஆட்சிக்கு வந்தோன்னு வரதட்சணையை ஒழிப்பீங்க? இதை நான் சொல்லலப்பா, பொய்யெல்லாம் கிடையாது, உங்க அண்ணனே சொல்லியிருக்காரு. நீங்களே ஒரு டைம் பாருங்க. எனக்கே தனிப்பட்ட முறையில் வருத்தம் இருக்கு. எங்கள் மாமா பேரில், எங்கள் மாமா இருக்கும்போது வேளாண் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு 85 ஏக்கர் எங்கள் மாமியார் வாங்கியிருக்காங்க. ஏதோ அப்போ அந்த நிலத்தை எனக்கு தரலைன்னு கோவம் இருக்குது. இப்போ எனக்கு மொட்டாட்டிக்கு சண்டை நடக்குது. நான் எங்கள் அப்பா நம்மாழ்வார் பேரில், சரி மாமா பேரில் கூட ஒரு வேளாண் பண்ணை உருவாக்கி காட்டுறேன், எனக்கு கொடுக்க சொல்லு அப்படின்னு. அதை நீயாச்சு உங்கள் அக்காவாச்சு பேசிக்க அப்படின்னு என் பொண்டாட்டி சராளி வழியா. ஏதாவது ஒரு நிலைப்பாட்டோட இருங்க. நீங்களே இப்படி மாறி மாறி போயிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறது? நடிகன் அப்படிங்கிறது சினிமாவில் மட்டும்தான் இருக்கணுமே தவிர அரசியலுக்கு இப்படி நடிக்கக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும். பொண்டாட்டிக்கிட்ட வரதட்சணைக்காக உங்கள் அப்பா வச்சிருக்க 85 ஏக்கரை என் பேரில் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி சண்டை போட்ட நீங்கள் நாளைக்கு எப்படி ஆட்சிக்கு வந்தோடனே பெண்கள் வரதட்சணை கொடுக்கக்கூடாதுன்னு அதை நீங்கள் தடை பண்ணுவீங்க? அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா?